25 நாள் 25 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் சாதம் தான். வாங்க கேரட் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், பொன்னி அரிசிலையும் பண்ணலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது அவரவர் விருப்பம். அப்புறமேல கேரட் சீவி வச்சாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே ஒரு ஆளுக்குள்ள அளவு. இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். அப்புறமேல் இது கூடவே நல்லா வாஷ் பண்ண புதினா, மல்லித்தழை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கேரட் சாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட. ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. அப்புறம் 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடான அப்புறம் தான் சமையல் ஆரம்பிக்கணும். குக்கர் நல்லா சூடான அப்புறமா நெய் விட்டுக்கணும். 1.5 ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் கூட போதும். 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகி வந்தப்புறம் எதுவும் பட்டை, கிராம்பு எதுவுமே போட வேண்டாம். நம்ம மசாலா கூட எல்லாமே சேர்த்துருக்கனால எதுவும் போட வேண்டாம். பிள்ளைங்களுக்கு வாயில் கடிப்படும்போது சாப்பிடவும் மாட்டாங்க, நல்லாவும் இருக்காது. இப்போ பாருங்கள், அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா போட்டு பச்சை வாசனை போகிறது வரை நல்லா கிளறி எடுத்துக்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா டார்க் க்ரீனாக, இந்த லைட் க்ரீனாக இருக்கிறது நல்லா இந்த டார்க் கலரில் வரும். அது மாதிரி ஆகும்போது எடுத்துக்கணும். அப்புறமே இப்போமே இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நம்ம இந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நம்ம சீவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டையும் நல்லா சீவிக்கணும். கேரட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடி பிடிக்காது. கல் உப்பு சேர்த்துருக்கனால அடி சீக்கிரத்தில் பிடிக்காது. ஒரு நிமிஷம் போதும். 1 நிமிஷம் போட்டாலே நல்லா வதங்கி வந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்குமே, ஹெல்த்துக்கு, ஃப்ளேவருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமேல் தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரில் தான் அளந்து 2.5 டம்ளர், இதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். நிறைய பேர் தண்ணி விட்ட உடனே அரிசி போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கணும். அரிசியை போட்டுட்டும் விசிலெல்லாம் தேவையே கிடையாது. அரிசி போட்டதுக்கப்புறமேல் திரும்பியும் கொதி வந்தோடனே குக்கரை நீங்கள் மூடிடுங்க. மூடிட்டு கரெக்டாக 8 நிமிஷம் தான். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை மூடி சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும்.